ஓனரு கவலையப்படாத. ஆஸ்கார் அவார்டு நம்மளுக்குதே. எடுத்த கேஸில் ஆஸ்கார் அவார்டு எப்படி நடிக்கிறேன் பாரு. எப்படி கரெக்டா ஓனரு ஆஸ்கார் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும்டா, கவலைப்படாத. சை, இது யாரா? நம்மளுக்கு முன்னாடி எவனே உட்காந்து கையாட்டிக்கிட்டு இருக்கான். யாரா அது? யாருன்னே தெரியலையே. சை, நம்ம தானாடா? வேற எவனோ நினைச்சிட்டா. இததான்டா சொல்லியிருக்காங்க பழமொழி. கை கட்டினது வாய் கட்டலண்டு. கை வேற எட்டிருக்கு, வாய் கட்ட மாட்டேங்குது. நான் அப்போதிருந்து எடுத்து பார்க்குறேன், முடியல. டேய், அண்ணன் கொஞ்சமா மட்டும் எனக்கு எடுத்துவா. எடுத்து திண்டு தோலை. பாவண்டு விடுறேன், தின்னு தோலை. போ போ, பாரு புரட்ட விட்டுக்கிட்டே இருக்க. மூஞ்சி மொகரக்கத்தையும் பாரு. சப்புன்னு ஒரு குடுப்பு கொடுத்து விடுவி. ஏண்டி நீ கொரட்ட வரும்போது நான் அமைதியா தானே தூங்குறேன். ஏண்டி இப்படி பண்ற? இப்படியே வீட்டுக்கு லேட்டா வேற போறான். என்ன ஆக போதுன்னு தெரியல. நினைச்ச மாதிரி கதவை பூட்டி வச்சிருக்காங்க. எம்மாவ் எம்மாவ் எம்மா, நான் தேவன் புள்ள வந்திருக்கேன். கதவை தொற. எம்மாவ் எம்மாவ், கதவை தொறமா. என்ன இவ்வளவு தட்டியும் திறக்கல? கோபமாயிருமா? நான் வேணான்னு சொல்ல. கதவை திறந்து விட்டுருமா. எம்மா உள்ள போய்க்கிறேன். ஆஹா, சாப்பாடு உரைக்குதே. தண்ணியை குடிப்போம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். இன்னும் உரைக்குதே. இன்னும் கொஞ்சம் தண்ணியை குடிப்போம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குமா? ஐயோ, சாப்பாடே தேவையில்ல சாமி. அப்படியே ஒரு ஓரமா போவோம். ஐயோ, இது யாருன்னு தெரியலையே. சரி, நீ யாருவா? பார்க்க பாவமா இருக்க. இந்த வச்சுக்க பாவம் ஊருடே. ஏதோ நல்ல பூனையா இருக்க கண்டு உங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கி. இல்லைன்னா கபக்குன்னு வாய்க்குல முழுங்கிட்டு ஓடிட மாட்டேன். அடிச்சதுக்கு ஒழுங்கா பேசிடி. எதுக்குடி ஆம்புலன்ஸ் மாதிரி வியா 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 வியான்னு கத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பேசி நேருக்கு நேர. எப்படியே போறான், படுக்கிறான், அப்படியே செட்டில் ஆகுறான். அவ்வளவே. அப்படியே தூக்கத்தை போட்டோம்னா சரியா போச்சு. சொர்க்கமா இருக்கும் பார்த்துக்குங்க. ஜெய் நல்லவனே, நேத்து பிள்ளை என்னை புரட்டி அடிச்சிட்டு இன்னைக்கு நல்ல மாதிரி வந்து என்னடா போய் தொலைடாங்கிட்டு போடாந்தேன். அடிக்க போறேன் பாரு. ரொம்ப நல்ல விஷயம் போடுறேன் பாரு. எம்மாவு இவன் இருந்து காப்பாத்துமா. நேற்றுல புறாண்டி வச்சியாமா மூஞ்சிலே. இன்னைக்கு நல்ல மாதிரி அப்படியே சமாதானப்படுத்துறாரு பெரிய இவரு. 2 பேரும் மூஞ்சிலையும் பயம் தெரியுது. வாங்கடா. ஏமா வேணாமா எனக்கு. போய் தொலைய சொல்லுப்பா. ஆத்தாடியோ, இவர் பெரிய ஆளா இருப்பார் போலயே. மைக்கேல் ஜாக்சனுக்கே தப்பு கொடுப்பாரு போலயே. போடுங்க ஜி, நீங்க வேற லெவல். அப்படித்தே நாங்களாம் பார்த்தா லிஃப்ட்ல இப்படி ஏற மாட்டேன் ஜி. நீங்க என்ன ஜி இப்படி வருவீங்க? வேற லெவல் ஜி. நேத்து நான் உன்னை ஐயோ, வேலைக்கு போனவ வேற வந்து கொல்ல போறா நம்மள அடிச்சு. இங்கிட்ட அடைச்சாலும் அடைய மாட்டேங்குதே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வந்து அடி பிக்க போறாளே. இன்னைக்கு மாத்தினம்ரா. இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேட்டாதான். ஏமோ கேர்மா, எமோ எனக்கு கொஞ்சம் கொடுமா. நீயே திண்டுக்கிட்டு இருந்தா எப்படி? குடுமா கொஞ்சம் குடுமா. தரவே மாட்டா போல. நம்மளா எடுத்து சாப்பிட்டுக்குறோம். குருவி கொஞ்சமாது. எப்பா இப்பயாவது கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷம். நுழந்தா வெறும் பனி கட்டியா இருக்கு. தே ஓனரு, என்ன பனி பிரதேசத்துல என்னமோ வீடை கொண்டாந்து ஷிப் பண்ணிட்டியா? சரி, இதுக்குள்ளெல்லாம் தெரிஞ்சா நாங்க உறைஞ்சிருவோம்டா. லாரியாவே விரைச்சிருவேன்டா. கவராவனுக்கெல்லாம் கால் வெட்ட ஒன்னும் தாங்க முடியாதா, தாக்கு பிடிக்காதா. எம்மோ இருந்தாலும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. இரு கொஞ்சம் விளாண்டுட்டு வரலாம். மழை பெஞ்சாலும் ஒரு அளவு இல்லையா? இப்படியா வீடு உள்ளான் தண்ணி வந்துருச்சு. நம்ம எங்கிட்ட இதுல நடந்து போறது? இப்படியே ஒரு ஓரமா பதுங்கியே உட்காந்துருப்போம். எப்பதே நிக்குதுன்னு பாப்போம். நின்றதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே போவோம். அது வரைக்கும் இங்கனே உட்காந்துட வேண்டியதே. ஆஹே பங்கு ரெடியா இருக்காம்டா. ஓடுறதுக்கு ஓடிடா. எவன்டா அது? தினமும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அடியே மண்டன பிச்சுக்கி பிடிவேன். டிசைன் போடும் நவீன பறவை பார்த்துக்குங்க. இதுல இவருக்கு வேற நாங்க ஸ்ட்ரெயிட்டா வேற நடந்து கட்டணுமோ கூட. நான் வரவே மாட்டேன். நான் அப்படித்தாண்டா போவேன். போடா. அம்மா மறுவலே, அக்கா மறுவலே, தங்கை மறுவலை பாருங்க. மாயமில்லை மந்திரமில்லை, எப்படி கம்பியை சுத்துறேன் என்று பாருங்கள். பார்த்தீங்கல்ல சர்க்கஸ் மேன். பாருங்கள். இவ என்ன பண்றியா? டேய், என்னடா முரட்டு பொசிஷன்ல படுத்திருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்னால பண்ண முடிய மாட்டாத. நான் பண்றேன் பத்தில. டைம் கிடைச்சிருக்கு. அப்பா, அதுக்குள்ளேயும் மூக்கு எடுத்து ஒருத்தர் வந்துட்டியா? இப்பதாண்டா ஒரு கொட்டை பண்ண ஆரம்பிச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க? போடா. நம்ம பரம்பரை ஜெம்மின் பரம்பரை தானே. நம்ம காலத்துக்கு போட்டு படுப்போம். யாரு கேட்க போறா நம்மள? அடாடா, இயற்கையை ரசிக்கிறது எவ்வளோ ஒரு சுகம்யா. யாரா மூக்குக்கு நடுவுல நோண்டிக்கிட்டு இருக்கான்? டேய் போடா. நான் இப்ப தாண்டா நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். போடா. குளிர் வேற தாங்க முடியல. இப்படியே உட்காந்து குளிர் காய்வோம். எப்பப்பா என்ன சுகமா இருக்கு. அடாடா, எப்பா தினமும் இப்படியே உட்காந்து காஞ்சிட வேண்டியதே குளிர்.
இப்ப விறங்கிட்டு என்னத்தையே பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. பாரு, போடுவீங்களா போட மாட்டீங்களா சொல்லுங்க. போடுவீங்களா போட மாட்டீங்களா சொல்லுங்க. ஏ பாப்பா, நான் என்ன திஷ்டி பொம்மையா? ஏப்பா இப்படி பண்ற? போப்பா அங்கிட்டு. டார்ச்சல் போடுறதுடா, இழுத்துட்டு போங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னை என்ன கெதியா கேசுறா போடுறா. இப்படியே போவான். டேய், மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. உன் கூட தெரிஞ்சவெல்லாம் அவன் எப்படா டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆனே? நீ இந்த இருக்க கீழ்ஸ போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. மூஞ்சி மொகர கட்டை. அவெல்லாம் ஃபேமஸ் ஆகி எங்கேயே போயிட்டியா? இவன் திரேம்பர்னா